ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் குத்தின முழுவதும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 27ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களான புதுவை, காரைக்குடி பகுதியில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தளவு அடுத்த 24 மணி நேரத்தில் வான மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக சென்னையில் வெப்பநிலை 34லேருந்து குறைஞ்சபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக் கடலோர பகுதியில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேணாம் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.